இந்த சூப்பை ட்ரை பண்ணக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சூப்புக்காக எதுக்கு தான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி குடிக்கிறாங்கன்னு எனக்கே ரொம்பவே டவுட்டா இருக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அப்படி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மதுரையிலேயே ரீசெண்டா ரொம்ப ஹைப்ல இருக்கிற இந்த மதுரை அழகு கோயில் ரோட்ல லொகேட் ஆயிருக்கிற அந்த சந்திரன் சூப்பு ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பு குடிக்க வந்தவனுக்கு என்னடா சோதனைன்ற மாதிரி 20 பேர்ல இருந்து 30 பேர் நிக்கிறாங்க சூப்பு குடிக்கிற. நீங்களும் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நினைச்சிருப்பீங்க எல்லாருமே இந்த போட்டிக்காண்டி தான் நிக்கிறாங்கன்னு. அதுதான் இல்ல, எல்லாருமே சூப்பு வாங்குறதுக்கு தான் நிக்கிறாங்க. நானும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா ஒரு 1/2 மணி நேரம் நின்று அவங்க சூப்பும் போட்டியும் வாங்கிருந்தேன். சூப்பு வாங்கினக்கு அப்புறம் தான் தெரியுது சூப்புல மெயினான இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணாம சூப்பு மேல 4 ஸ்பூன் பெப்பர் அள்ளி தூவிட்டாங்க. ட்ரை பண்ணி முடிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது இதனாலதான் சூப்பு சுருக்குன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மட்டன் போட்டி ட்ரை பண்ணிருந்தேன். மட்டன் போட்டியில மட்டனோட வாசனை ஃபுல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நார்மலா தான் இருந்துச்சு. ஃபைனலி அண்ட் பர்சனலி டிராவல் பண்ணி வந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த கடை ஒர்த்தே இல்ல.